ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் லீஸ்ட் காமன் மல்டிபிள் அதாவது எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பேசிக் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் எந்த ஒரு மேக்ஸ் எக்ஸாம் எழுதினாலும் கண்டிப்பாக அதில் வந்து எல்சிஎம் அப்ளை பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த எல்சிஎம்ங்கிற கான்செப்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது வந்து நீங்கள் வந்து ஸ்கூலில் நீங்கள் மேக்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் சரி தான், ஆர் வந்து இப்போ வந்து ஏதாச்சும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி தான், கண்டிப்பாக இந்த எல்சிஎம் கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போது இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் எல்சிஎம்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தடுத்த மெத்தட்ஸில் வந்து எப்படி நம்ம எல்சிஎம்மை இன்னும் சீக்கிரமாக போடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பாருங்கள், இந்த வேர்ட்ஸில் இருக்கு பாருங்கள், லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னா பாருங்கள், இப்போ நம்ம எந்தெந்த நம்பர்ஸுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமோ அதனோட மல்டிபிள்ஸை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். என்ன ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம்? மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். தென் அந்த மல்டிபிள்ஸில் யாரெல்லாம் காமனாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தென் இந்த காமன் மல்டிபிள்ஸில் யார் வந்து லீஸ்ட்டாக இருக்கா, அதுதான் நம்மளோட ஆன்சர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்தெந்த நம்பர்ஸுக்கு நாம் வந்து எல்சிஎம், எந்தெந்த நம்பர்ஸுக்கெல்லாம் நாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமோ அதனோட மல்டிபிள்ஸ் ஃபஸ்ட்டு நாம் கண்டுபிடிக்கிறோம். அந்த மல்டிபிள்ஸில் யாரெல்லாம் காமனாக இருக்காங்களோ அந்த காமனை செலக்ட் பண்ணுறோம். தென் அந்த காமன் மல்டிபிள்ஸில் யார் வந்து லீஸ்ட்டாக இருக்காங்களோ அதுதான் நம்மளோட லீஸ்ட் காமன் மல்டிபிள். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா பாருங்கள், இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பார்க்கலாம், ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 5 and 4. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 5 and 4ஓட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இப்போ நான் சொன்னேன் எப்படி கண்டுபிடிக்கிறோம், எந்தெந்த நம்பர்ஸோட எல்சிஎம் நாம் கண்டுபிடிக்கணுமோ அதனோட மல்டிபிள்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போது நம்ம 5 and 4ஓட மல்டிபிள்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 ஈக்குவல் டு 5ஓட மல்டிபிள்ஸ் எதெல்லாம் வரும் நமக்கு தெரியும். 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60, 65, 70 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. தெர் இஸ் நோ எண்ட். மல்டிபிள்ஸுக்கு வந்து என்ன கிடையாது, எண்டே கிடையாது. ஸோ அது வந்து அப்படி போய்கிட்டே இருக்கும். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. இப்போ 4ஓட மல்டிபிள்ஸ் பார்த்தா என்ன வரும்? 4, 8, 12, 16, 20, 24, 28, 32, 36, 40, 44, 48, 52, 56, 60, 64, 68 இப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? மல்டிபிள்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அதில் யாரெல்லாம் காமனாக இருக்கா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். பாருங்கள், இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 5லையும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 ரெண்டு பேருக்கும் காமனாக யாரெல்லாம் இருக்கான்னு பாருங்கள். 20 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 40 இருக்குது, 40 இருக்குது, இங்கேயுமே 40 இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு 60 இங்கே இருக்குது, இங்கேயும் 60 இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 80 வரும். அந்த மாதிரி காமன் மல்டிபிள்ஸ் நிறையவே இருக்கும். இப்போது நாம் போட்டிருக்கிற மல்டிபிள்ஸில் வந்து 3 காமன் மல்டிபிள் கிடச்சிருக்கு. பாருங்கள், அப்போது யாரெல்லாம் வரும் பாருங்கள். காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் யாரெல்லாம் 5 and 4 is equal to 5 and 4ல் நமக்கு இருக்கிற காமன் மல்டிபிள்ஸ் யாரெல்லாம்? ஃபஸ்ட்டு மல்டிபிள் யார்? 20, 40, 60, 80 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். தெர் இஸ் நோ எண்ட் ஃபார் இந்த காமன் மல்டிபிள்ஸ்க்கு என்ன கிடையாது, எண்டு கிடையாது. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பாருங்கள், லீஸ்ட். இந்த காமன் மல்டிபிள்ஸில் யார் லீஸ்ட்டாக இருக்காங்களோ, இந்த காமன் மல்டிபிள்ஸில் யார் லீஸ்ட், யார் ரொம்ப சின்னதாக இருக்கிறது? 20. ஸோ அப்போ நம்மளோட எல்சிஎம் யார்? 20 தான் ஆன்சர். தேர்ஃபோர் எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் ஆஃப் 5 and 4 இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 20. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த எல்சிஎம்னா என்ன அப்படிங்கிற அந்த பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். பாருங்கள், இந்த வேர்ட்ஸ்லேயே பாருங்கள், லீஸ்ட் காமன் மல்டிபிள் இந்த வேர்ட்ஸே பாருங்கள். ஃபஸ்ட்டு நாம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எந்தெந்த நம்பர்ஸோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமோ அதனோட மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்கிறோம்.
தென் அந்த மல்டிபிள்ஸில் யாரெல்லாம் காமனாக இருக்காங்களோ அதை நாம் செலக்ட் பண்ணுறோம். தென் அந்த காமன் மல்டிபிள்ஸில் யார் ஸ்மாலஸ்ட்டாக லீஸ்ட்டாக இருக்குதோ அதுதான் நம்மளோட எல்சிஎம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் கூட பார்க்கலாம். ஸோ ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 4, 8 and 6. இப்போ இந்த 3 நம்பர்ஸோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட் ப்ராப்ளம் நம்ம வந்து வெறும் 4 and 5ஓட எல்சிஎம் பார்த்தோம். இப்போ இதில் 4, 8 and 6 இந்த 3 நம்பர்ஸுக்கும் எல்சிஎம் என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நமக்கு தெரியும் என்ன கண்டுபிடிக்கணும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 என்ன இருக்குது பாருங்கள், எல்சிஎம். ஸோ ஃபஸ்ட்டு மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். தென் அந்த மல்டிபிள்ஸில் யாரெல்லாம் காமனாக இருக்கான்னு செலக்ட் பண்ண போகிறோம். அந்த காமனில் யார் லீஸ்ட்டாக இருக்கா, சின்னதாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து எடுக்க போகிறோம். அதுதான் நம்மளோட ஆன்சர். பாருங்கள், அப்போ ஃபஸ்ட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 கண்டுபிடிக்கலாம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 4, 8, 12, 16, 20, 24, 28, 32, 36, 40, 44, 48, 52, 56, 60 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 எழுதிக்கலாம். 8, 16, 24, 32, 40, 48, 56 இப்படி போயிட்டே இருக்கும். தென் நெக்ஸ்ட் யார் பாருங்கள், மல்டிபிள்ஸ் ஆஃப் 6. Multiples of 6 equal to 6, 12, 18, 24, 30, 36, 42, 48, 60, 66, 72 அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நாம் என்ன பண்ணிட்டோம், மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 எழுதிட்டோம், மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 அண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சிட்டோம். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதில் காமன் யாரெல்லாம் அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். ஸோ இதில் எதெல்லாம் காமனாக இருக்குன்னு பாருங்கள். 24 இருக்குது, 24, 24, 24. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 48 இருக்குது, 48, 48, 48. இப்போ இதில் அடுத்தது 72 வரும். இதில் பார்த்தீங்கன்னா 60, 64, 68, 72 வரும். அப்படி வரும். ஸோ அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 72 காமன் மல்டிபிளாக இருக்கும். இப்போ இதில் நமக்கு தேவையே இல்லை, ஃபஸ்ட்டு காமன் மல்டிபிள் தான் நம்மளோட ஆன்சர். இருந்தாலும் ஜஸ்ட் உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் இப்போ எழுதுகிறேன். இன்னும் போயிட்டே தான் இருக்கும். ஸோ நமக்கு இப்போ போட்டிருக்கிற மல்டிபிள்ஸில் யாரெல்லாம் காமன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போது காமன் மல்டிபிள்ஸ் எழுதலாம். Common multiples of 4, 8 and 6 equal to யாரெல்லாம் காமனாக இருக்கா பாருங்கள். ஃபஸ்ட் 24, தென் 48 காமனாக இருக்குது, 72 காமனாக இருக்குது, இப்படி போய்கிட்டே இருக்கும். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், காமன் எழுதிட்டோம். தென் லீஸ்ட், இந்த காமன் மல்டிபிள்ஸில் யார் லீஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ 24 தான் லீஸ்ட் ஒன். ஸோ நம்மளோட எல்சிஎம் என்ன வரும், LCM of 4, 8, 6 equal to 24. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது இந்த பேசிக் மெத்தட் இதுதான். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மல்டிபிள்ஸ் எழுதுங்க, அதில் காமன் யாரெல்லாம் இருக்கான்னு பாருங்கள், அந்த காமனில் யார் லீஸ்ட்டாக இருக்கா, ஸ்மாலஸ்ட்டாக இருக்கா, அதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ இதுதான் ஃபஸ்ட் மெத்தட். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கிள் டிஜிட் 1 டிஜிட் நம்பருக்கெல்லாம் இந்த மெத்தட் மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி. அதே இது 2 டிஜிட் 3 டிஜிட் கேசஸாக இருந்தால் இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் எழுதுறது வந்து நமக்கு எப்படி கஷ்டமாக இருக்கும், அப்படி தானே. ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸுக்கு நாம் என்ன பண்ணுறோன்னா வேறு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், டிவிஷன் மெத்தட், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, ஃபேக்டர் ட்ரீ மெத்தட். ஸோ அந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நாம் என்ன செய்யலாம், 2 டிஜிட் 3 டிஜிட்டுக்கெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா 2 டிஜிட் 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் எழுதுறது நம்ம ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டோம், ஆர் வந்து மல்டிபிள்ஸ் எழுதுறதே கஷ்டம். ஸோ அப்படி எழுதும்போது ஏதாச்சும் தப்பு போட்டுச்சோம்னா கூட நமக்கு வந்து காமன் மல்டிபிள்ஸ் கிடைக்காம போயிடும். ஸோ அப்போ அந்த மாதிரி கேசஸில் இந்த மெத்தடை விட இதுக்கு பிறகு வரக்கூடிய மெத்தட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது
உங்களுக்கு இந்த 1 டிஜிட் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 1 டிஜிட் நம்பர்ஸுக்குமே நீங்கள் வந்து இதுக்கு அடுத்து தான் நான் சொல்லித்தர போகிற அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணலாம். ஸோ எனிவே இதுதான் பேசிக் ஐடியா. எல்சிஎம்னா ஃபஸ்ட்டு மல்டிபிள் கண்டுபிடிங்க, அதில் காமன் யாருங்கிறத பாருங்கள், அதில் லீஸ்ட் சூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் மெத்தட். ஸோ இப்போ அடுத்த மெத்தடை நாம் இப்போ வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எங்களோட அடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கணும்னா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.